ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்னதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எப்படி ஒரு ஸ்ட்ரிங்கை ஒரு அரேல வாங்கி எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். அதுக்காக என்ன பண்ணுறோம்னா ஒவ்வொரு கேரக்டரை வாங்கி இதை ஒரு அரேவை பயன்படுத்தி ஒரு கேரக்டரை வாங்கி நம்ம எப்படி மெசேஜை பிரிண்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். அதுக்காக என்ன பண்ணுறோம்னா, இப்போ சிங்கிள் டைமென்ஷனல் அரே தான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா ஒரு சிங்கிள் ஸ்கொயர் பிராக்கெட் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால இது சிங்கிள் டைமென்ஷனல் அரே. இந்த சிங்கிள் டைமென்ஷனல் அரேல நம்மளே ஒரு இன்புட் கொடுத்து நம்மளே எப்படி அவுட்புட் எடுக்கிறது அப்படின்றத பத்தி நம்ம பார்ப்போம். அதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா, நம்மளே இப்போ இன்புட் அதுக்காக என்ன பண்றோம்னா, முதல்ல டர்போ சி பிளஸ் பிளஸ் அப்படின்ற சாஃப்ட்வேரை முதல்ல நம்ம ஓப்பன் பண்றேன். இந்த டர்போ சி பிளஸ் பிளஸ் அப்படின்ற சாஃப்ட்வேர் டபுள் கிளிக் பண்ணோம்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல போயிட்டு ஸ்டார்ட் டர்போ சி பிளஸ் பிளஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா டிஃபால்ட்டா இருக்கப்போ என்ன ஆகும்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகாது. இந்த பேஜுக்கு பதிலா எப்படி இருக்கும்னா இப்படி பிளாங்கா இருக்கும். இதுல போய் ஃபைல்ல போயிட்டு நியூன்னு கொடுத்தீங்கன்னா இப்படி பிளாங்கா ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும். டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா டாட் சிபிபி அப்படின்ற எக்ஸ்டென்ஷன்ல இருக்கும். நம்ம இப்போ போட்டுட்டு இருக்க ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா டாட் சி ப்ரோக்ராம் தான். அதனால ஃபைல்ல போயிட்டு சேவர்ஸ் போயிட்டு ஏதாவது ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கணும். அந்த ஃபோல்டர்ல ஓப்பன் பண்ணி நாம டாட் சிபிபி அப்படின்ற எக்ஸ்டென்ஷன்ல தான் இருக்கும். இதை இரேஸ் பண்ணிட்டு டாட் சின்னு அந்த 2 பியும் எரேஸ் பண்ணிட்டு டாட் சின்ற எக்ஸ்டென்ஷன்ல வச்சுக்கணும். ஸோ அந்த ஸ்டாரை ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு என்ன ஃபைல் நேம் வேணுமோ அந்த ஃபைல் நேம் கிளிக் பண்ணி நம்ம இது பண்ணிக்கணும் அப்படின்றத சொல்றோம். அப்புறம் மேல என்ன ஓகே அப்படின்றத ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நமக்கு ஃபைல் சேவ் ஆகிடும். எனக்கு இப்போ சேவ் பண்ண வேணாம். ஸோ அதனால நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ப்ரோக்ராமை ஓப்பன் பண்ணி தான் இப்போ நான் இது இப்போ ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்க போறேன். ஸோ அதனால ஓப்பன் போறேன். டெஸ்ட்ல தான் நான் சேவ் பண்ணியிருக்கேன். டெஸ்ட்டை நான் இது பண்ணிக்கிறேன். அதில் போயிட்டு நான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் அப்படின்றத நான் ஓப்பன் பண்ணுறேன். இதில் தான் என் ப்ரோக்ராம் இருக்கு. இப்போ முதல்ல நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறப்ப என்ன பண்ணணும்னா முதல்ல லைப்ரரி ஃபைலை கால் பண்ணணும். ஸோ ஹேஷ் இன்க்ளூட் stdio io.kg ஹேஷ் இன்க்ளூட் conio.kg அப்படின்ற 2 லைப்ரரி ஃபைலை கால் பண்ணுறோம். அப்புறம் எண்ட் மெயின் அப்படின்றது கொடுக்குறோம். அப்புறம் மேலே கேரக்டரா தான் அப்போ வாங்குறோம். ஒவ்வொரு கேரக்டர் தான் வாங்க போகிறோம். ஸோ கேரக்டர் சிஹெச்ஏஆர் அப்படின்ற ஒரு டேட்டா டைப்பை பயன்படுத்தி நம்ம கேரக்டரா இது பண்ணுறோம். அதை ஒரு வேரியபிளில் இது பண்ணுறோம். அந்த வேரியபிள் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்துருக்கோம். டெக்ஸ்ட்டை அப்புறம் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு ஈக்குவல் வெல்கம் டு இந்தியா அப்படின்னு ஒரு மெசேஜ் நான் கொடுத்துருக்கேன். அப்புறம் மேலே கீழே பார்த்தீங்கன்னா கிளியர் ஸ்க்ரீன் அப்படின்ற கொடுக்குறோம். அது எதுக்காக கொடுக்குறோன்றனா ஒவ்வொரு வீடியோலையுமே நான் முன்னால் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ printfல நான் என்ன பண்றேன் மெசேஜை பிரிண்ட் பண்றேன். printfல டபுள் கோட்ஸ்ல பர்சன்டேஜ் எஸ்ன்னு கொடுக்குறோம். முதல்ல டெசிமலா இருந்தா அப்ப பர்சன்டேஜ் டின்னு கொடுப்போம். ஒரு சிங்கிள் கேரக்டர் அப்படின்றப்ப பர்சன்டேஜ் சின்னு கொடுப்போம். இப்போ ஸ்ட்ரிங்கா இது பண்ற தொட்டு பர்சன்டேஜ் எஸ் அப்படின்றது கொடுக்குறோம். அப்புறம் டெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்துடுறோம். அப்புறம் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்றோம்னா கீழே வந்தோம் அப்படின்னா கீழே வந்துட்டு நம்ம கெட்ஸ் ரிட்டர்ன் 0 அப்படின்ற ரெண்டையும் இது பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும் பிரேசஸ் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற கண்டிஷன்ல கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்ணிடுறேன். எந்த வித எரரும் இல்லை. ஸோ இது பண்ணிடுறேன். இப்போ ரன்ல போயிட்டு என்ன பண்றேன்னா ரன் அப்படின்றத கொடுத்து ரன் பண்றேன். இப்போ வெல்கம் டு இந்தியா அப்படின்னு மெசேஜ் பிரிண்ட் ஆயிடுது. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இப்போ இது டிஃபால்ட்டா ஒரு மெசேஜை நம்ம செட் பண்ணிக்கிட்டு அதுல எப்படி நம்ம மெசேஜை பிரிண்ட் பண்றது அப்படின்றத பத்தி இதுல பார்த்துருக்கோம். இதுல பார்த்தோம்னா அதாவது டபுள் கோட்ஸ்லாம் இந்த இதை இது பண்ணிடுறோம். இதை முடிச்சுட்டு இதுல என்ன பண்ணிடுறோம்னா இப்போ அடுத்த ப்ரோக்ராம் நம்மளே இன்புட் வாங்கி அந்த மெசேஜை நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்காக என்ன பண்றேன்னா கேரக்டர் அதே தான். கேரக்டர் இப்போ டெக்ஸ்ட் 1 நம்ம கன்ஃபியூஷன் ஆகக்கூடாதுன்றதுக்காக நான் டெக்ஸ்ட் 1ன்னு வச்சிருக்கேன். எத்தனை கேரக்டர் முன்னால நம்ம டிஃபால்ட்டா மெசேஜ் கொடுத்தது விட்டு நான் அந்த ஸ்கொயர் பிராக்கெட்ல அதான் அந்த சிங்கிள் டைமென்ஷனல் அரேல நம்ம எவ்வளோ வேல்யூ கேரக்டர் வாங்க போறோம் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணல. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா இப்போ நான் கேரக்டரா ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டரை நான் வாங்க போறேன். ஸோ அதனால என்ன பண்ணிடுறேன்னா எத்தனை கேரக்டர் நான் வாங்க போறேன் அப்படின்றத பொறுத்து இப்போ 25 கேரக்டர் வாங்க போறோம்னா 25, 50 கேரக்டர் வாங்க போறோம்னா 50 இது மாதிரி எத்தனை கேரக்டர் நம்ம வாங்க போறோமோ அதை பொறுத்து நம்ம கேரக்டரா நம்ம டிசைட் பண்ணிக்கணும்.
அப்புறம் மேல வந்து பார்த்தீங்கன்னா, கிளியர் ஸ்க்ரீன் நம்ம வந்து குடுத்துறணும். கிளியர் ஸ்க்ரீன் குடுத்துட்டு, அப்புறம் மேல வந்து என்ன பண்ணிடுறேன்னா, இந்த கோடிங்ஸ் வந்து இப்ப தேவையில்ல. ஸோ, அதனால அத வந்து கமாண்ட் பண்ணிடுறேன். சிங்கிள் லைன் கமாண்ட் யூஸ் பண்ணி அத கமாண்ட் பண்ணிடுறேன். ஆல்ரெடி வந்து நான் மல்டி லைன் கமாண்ட பயன்படுத்தி அத கமாண்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ, அத வந்து நான் ரிமூவ் பண்றேன். இப்போ வந்து இன்புட்டா வாங்குறதுக்கு. ஸோ, வந்து இன்புட்டா வாங்குறது நம்ம எத இன்புட்டா வாங்குறோம்ன்ற நமக்கு தெரியணும்ல. அதனால வந்து printfல வந்து என்டர் த டெக்ஸ்ட் அப்படின்னு குடுக்குறேன். எஃப் கெட் ஜிஇடிஎஸ் இந்த லைன். எந்த லைன்னா இந்த லைன். இந்த லைன்ல ஃபாலோ பண்ணீங்க. அதே நான் இதுல சம் டிஃபரன்ஸ் இருக்கு. நான் சொல்றேன் உங்களுக்கு என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் 1 நம்ம வந்து என்னத்த வந்து நம்ம வாங்குறோமா டெக்ஸ்ட் 1ன்ற வாங்குறோம். வாங்கிட்டு வந்து இந்த 20,25ன்னு குடுக்குறோம். அப்புறமா எஸ்டிடி இன் அப்படின்னு குடுத்து பிரேக் க்ளோஸ் பண்ணி செமிகோலன் வச்சுடுறோம். இந்த printfல வந்து பாத்தீங்கன்னா, the text is அப்படின்னு குடுத்து இதுக்கு வந்து கீழ வந்து நம்ம வந்து அந்த மெசேஜ பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ வந்து இப்ப எந்த டெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் பண்ண போகுது அப்படின்றதுக்காக the text is அப்படின்னு குடுத்துருக்கேன். இந்த டெக்ஸ்ட் இஸ் பதிலா நீங்க வந்து என்ன வேணா நீங்க வந்து உங்களுக்கு என்ன ரிசல்ட்ன்னு கூட நீங்க வச்சுக்கலாம் அந்த இடத்துல. ஓகேவா? அப்புறமேல புட்ஸ் வந்து PUTS அதுல வந்து அந்த டெக்ஸ்ட் 1 அப்படின்ற என்ன வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணோமோ அந்த இத வந்து குடுத்துறணும். இப்ப நான் வந்து பழைய மெத்தட்ல வந்து இந்த ஸ்கேன்எஃப், பிரிண்ட்எஃப் அப்படின்றத பயன்படுத்தி நம்ம பண்ணோம்னு வச்சுக்கங்களேன். அதுல என்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு வேர்ட மட்டும் தான் எடுத்துக்குது. இப்போ வந்து ஹாய், வெல்கம்னு குடுக்குறேன்னு வச்சுக்கங்க. ஹாய மட்டும் தான் பிரிண்ட் பண்ணுது. வெல்கமா பிரிண்ட் பண்ணல. இப்போ வந்து அந்த அதாவது ஸ்பேஸ்க்கு அப்புறம் உள்ளத பிரிண்ட் பண்றது இல்ல. ஸோ ஸ்பேஸ்க்கு அப்புறம் உள்ளத வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். எஃப் கெட் ஜிஇடி எஸ் அப்புறமேல அந்த வந்து புட்ஸ் வந்து அந்த டெக்ஸ்ட் அப்படின்றத இந்த 2 தான் பயன்படுத்தி நம்ம அப்ப வந்து பயன்படுத்தணும். அப்புறமா வழக்கம் போல கெட்ஸ் ரிட்டர்ன் 0 அப்படின்னு குடுத்து பிரேசஸ் குளோஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரோகிராம எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியதுதான். இப்ப நான் சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறத நான் என்ன பண்றேன், அகைன் வந்து நான் கம்பைல் பண்ணணும். ஸோ கம்பைல் பண்ணிடுறேன். கம்பைல் பண்ணிட்டு இது முடிஞ்சது. ரன்ன்றதுல அப்புறம் மேல போயிட்டு ரன்ல போயிட்டு ரன் அப்படின்றக்குள்ள இப்ப என்டர் த டெக்ஸ்ட் அப்படின்னு கேக்குது. இப்போ வந்து நான் டெக்ஸ்ட் வந்து அ என்ன பண்றேன்னா வந்து நான் வந்து ஒரு மெசேஜ் குடுக்குறேன். வெல்கம் டூ இந்தியா அப்படின்றத நான் குடுக்குறேன். இப்ப குடுத்து நான் கிளிக் பண்ணோம்னா என்ன ஆகும்னா, த டெக்ஸ்ட் இஸ் டபுள் கோலன்ல வந்து வெல்கம் டூ இந்தியா அப்படின்றத பிரிண்ட் ஆகும். இப்ப எனக்கு வந்து அதே லைன்ல பிரிண்ட் ஆக வேணாம். நெக்ஸ்ட் லைன்ல வந்து எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா, ஒண்ணும் இல்ல. இந்த இடத்துல வந்து /n அப்படின்றத குடுத்துட்டு, அகைன் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், கம்பைல் பண்ணணும். ஸோ கம்பைல் பண்ணிட்டு, அகைன் வந்து நான் ரன் பண்ணணும். ஸோ நான் ரன் பண்றேன். இப்ப வந்து ஹாய் சார் அப்படின்னு நான் குடுக்குறேன். இப்ப வந்து பாருங்க, ஹாய் சார் அப்படின்றது இப்ப கீழ பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இது மாரி வந்து நம்ம வந்து என்ன மெசேஜ் நம்ம குடுக்குறோமோ, அதுக்கு தகுந்த மாரி வந்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். இதனோட நான் இந்த வீடியோவ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம வந்து இன்னொரு ப்ரோகிராமோட நம்ம சந்திப்போம். தேங்க் யூ.